ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி ஆசை பார்க்க போகிறோம். சிறகடி ஆசையில் நம்ம மனோஜ்கிட்ட புதுசு புதுசாக தினசா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்று சொல்கிறாங்க. என்னடா அது எல்லாரும் நம்ம பொண்டாட்டியை ஞாபகப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. சரி ஃபீல் பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முத்து ஒரு பக்கம் கார் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க 2 பேரும் புக் பண்ணவங்க காருக்குள்ளே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. டேய் இது ரொம்ப தப்படா, என் காருக்குள்ளே இது நடக்கூடாதுடா, இது லட்சுமிடா அப்படிங்கிறாப்புல. ஐயோ தலைவர் ரூட்டை ஃபாலோ பண்ணுறதுல வில்லாதி வில்லனா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி எப்படியோ ஃபாலோ பண்ணியாச்சு, இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சிட்டி இதை ரோபோ அவங்களோட ஆள் அப்படின்றாங்க. டே சிட்டியா இது கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்து பார்த்தா சத்யா அங்கே நிற்கிறாப்புல. ஏன்டா மறுபடியும் சேர்ந்துட்டியான்னு சொல்லி திட்ட. இல்லை மாமா என்னை கூட்டு வந்து மிரட்டுறா மாமான்னு சொல்ல. டே உன் ஆளுன்னு தெரிஞ்சாலே உன்னை விட மாட்டேன், ஊடு கட்டி அடிப்பேன், இதில் ஏன் மச்சான வேற மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்த வேலை இருக்கே, சும்மா அவரு முன்னாடியே வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாரு. யாராவது வந்தீங்க அவ்வளோதான்டா, அடி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சாங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா, அதாவது வித்யாவோட ஆள் பட்டமுருகன் இருக்காரு, அவரு வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து பிறந்த நாள் சொல்லிட்டு கேட்க கொடுக்க அந்த கேக்கை ஓப்பன் பண்ணால் சர்ப்ரைஸுங்கிறாரு. வித்யா ஐ லவ் யூன்னு எதிர்க்காங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேட்க 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி மாறி விளையாடுறாங்க. அப்பிக்கிட்டு டே என்னடா நடக்குது இங்கே, 7 கழுத வயசானாலும் கேட்க போயிட்டு விளையாடுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி. சரி விடுங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அங்கே ரோஹிணி ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன ரீசன் பேசவே மாட்டேங்கிறாரு மனோஜ்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. இங்கே அவங்க வந்து தனியாக சமையல் பண்ணிட்டு இருக்க, இதை பார்த்தோன்னே எரியிற நெருப்பில் ஏன்டா எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் கலாய்க்கிறதானே, மீனா ஒரு பக்கம் பார்க்கறதானே. மீனா முறைன்னு முறைக்கிறாங்க. டே கண்ணு கலண்டு கீழே விழுந்த போதுரா, ஏன்டா இந்த முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.